ஓகேப்பா. குட் மார்னிங்ப்பா. இப்ப நம்ம என்ன போன கிளாஸ்ல பண்ணோம்னா, தியரி ஆஃப் பிஎன் ஜங்ஷன் பார்த்தோம். ஓகேவா? இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ஆப்பரேஷன் எப்படி சார் இருக்க போகுது? ஓகேவா? அத பத்தி பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த ஆப்பரேஷன் என்ன சொல்றாங்க, இன் ஆர்டர் டூ அண்டர்ஸ்டாண்ட் இப்ப எது அண்டர்ஸ்டாண்ட் இது ஒர்க்கிங் எப்படி இருக்க போகுது? பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்த்தீங்கன்னா, பயாசிங் ஆஃப் வோல்டேஜ். வோல்டேஜஸ் ஆர் அப்ளைட் இன் த ஷோ இன் த ஃபிகர். ஓகே. ஒரு வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். பயாசிங் வோல்டேஜ். ஓகேவா? பிஎன் ஜங்ஷன் டயோட்ல. அது எப்படி சார் ஒர்க் ஆகுது? அப்படி அப்ளை பண்ணும்போது, அதான் பேசிக் கான்செப்ட்டே. ஓகேவாப்பா? இந்த ஆப்பரேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன்ல. அதுக்கப்புறம் எப்படி சார் ஒரு பயாசிங்னா என்ன சார்? நம்ம வந்து பயாசிங், வோல்டேஜ் நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொல்லிட்டோம். ஓகே. டயகிராம் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பயாசிங்னா என்னன்னு தெரியணும். அப்ப பயாசிங்னா என்னது? இந்த பயாசிங் மீன்ஸ் புரொவைடிங் த மினிமம் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் ஆர் கரண்ட். ஓகேவா? ஓகேவா? ஒரு ஒரு மினிமம் ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஆக்டிவேட் இந்த டிவைஸ். ஓகேவா? ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் பண்றாங்க. எப்படி ஆக்டிவேட் பண்றாங்க? ஒரு மினிமம் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மூலியமா கரண்ட் ஆக்டிவேட் பண்றாங்க ஒரு டிவைஸை. ஓகேவா? அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றாங்க? பயாசிங் சொல்றாங்க. ஓகேவா? ஸ்டடி த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? பயாசிங் சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் த பிஎன் ஜங்ஷன் பயாசிங் இருக்கு சொல்லிட்டாங்க. அது 2 என்ன சார் 2 டைப்ஸ்? ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ன்னு இருக்கு. ஓகேவாப்பா? இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் அதுக்கான டயகிராம் இதோ இருக்கு. இப்போ பாருங்க பி அண்ட் என்னா. பில வந்து என்ன சொல்றாங்க? இஸ் a minority migrated electrons from n type. அப்புறம் migrated இந்த migrated holes from p type சொல்றாங்க. எப்பப்பெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி இப்படிலாம் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் எனர்ஜி பேண்ட் டயகிராம்லாம் எப்படி இருக்கும்? ஓகேவா? இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஒண்ணு பார்ப்போம். ஓகே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், 2 பயாஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒண்ணு வந்து என்ன சார் இருக்கு பார்த்தா, பிஎன் ஜங்ஷன்ல ஒண்ணு ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு, ஒண்ணு ரிவர்ஸ் பயாஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல அப்படின்னா என்ன சார்? ஓகேவா? ஃபார்வர்ட் பயாஸ்ல அப்படின்னா என்ன? ஓகேவா? அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல இது எப்படி என்ன கண்டிஷன்ல ஜங்ஷன்ல யூஸ் ஆகும்னா, அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன்ல யூஸ் ஆகும். அப்ப நம்ம பயாஸா இருக்கும்போது தான் நம்ம வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்ப அன்பயாஸ்ல எப்படி இருக்கணும்? கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? அப்ப அன்பயாஸ் ஜங்ஷன்ல வந்து தேர் இஸ் நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகேவா? புரியுது. அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. ஓகேவா? பயாஸ்னா நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதே அன்பயஸ் பிஎன் ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிஎன் ஜங்ஷனை எதை கனெக்ட் பண்றாங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் பண்றாங்க. ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்கு. அதாவது எதோட கனெக்ட் பண்றாங்க? எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் பண்றாங்க. அப்படி கனெக்ட் பண்றதுக்கு நேம் என்ன சார்? அது பேர் தான் பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் நம்ம வென் இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்றோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து பிஎன் ஜங்ஷன் குடுக்குறோமோ, அப்பல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்? பேரியர் பொட்டன்ஷியல் வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா? கேன்சல் த பேரியர் பொட்டன்ஷியல் பேரியர். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து பிஎன்எஸ் குடுக்குறோமோ, அப்பல்லாம் பேரியர் பொட்டன்ஷியல் கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதான் மீனிங். ஓகேவா? அதான் ஃபார்வர்ட் பயாஸ்னா இந்த வித மீனிங். இது புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எப்படி எப்படிலாம் பேண்ட் டயகிராம் வருது, அத பத்தி நம்ம பார்ப்போம். பின்னாடி பார்ப்போம். ஓகேப்பா. இப்ப பாருங்க. இந்த இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்து என்ன சொல்றான், 2 இருக்கு. ஒண்ணு பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்னு நெகட்டிவ் டெர்மினல். இது ஒரு பாயிண்ட்டா நீங்க எழுதலாம். ஒரு தியரி கொஸ்டின் தான். ஓகே. இடிசிய பொறுத்து நம்ம என்ன பண்றோம்னா, டயகிராம் தெளிவா இருக்கணும். ஓகேவா? டயகிராம் தெளிவா வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் டயகிராம் வந்து நம்ம ஆன்சர் எழுதலாம். இப்ப பாருங்க. இப்ப எனக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர் எதோட கனெக்ட் பண்ணிருக்காங்க? பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்றாங்க. நீங்க இது ஒரு பாயிண்ட்டா கூட எழுதலாம். என் டைப் செமிகண்டக்டர் இஸ் கனெக்டட் பிட்வீன் த கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல். நீங்க இது ஒரு பாயிண்ட்டா எழுதலாம்ல. இதுதான் இந்த டயகிராம்ல குடுத்துருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் பேட்டரி. இது பேர் தான் பேட்டரி. ஓகேவா? இது வந்து பேட்டரின்னு சொல்றாங்க. இதான் பேட்டரி உங்களுக்கே தெரியும். பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் ஆஃப் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு எ பி டைப் செமிகண்டக்டர். அதுக்கப்புறம் நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு எ என் டைப் செமிகண்டக்டர் as shown in the figure is known as a forward bias of PN junction. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் PN junction சொல்றாங்கப்பா. வேற ஒண்ணுமே இல்லப்பா. அதுக்கப்புறம் எப்பப்பலாம் நம்ம வந்து அப்ளை த ஃபார்வர்ட் பொட்டன்ஷியல் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன எஸ்டாபிளிஷ் ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஸ்டாபிளிஷ் ஆகி நம்மளுக்கு எதுக்கு நம்ம வெளிய வருதுல்லப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த எஸ்டாபிளிஷ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னா, பொட்டன்ஷியல் பேரியருக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்க போகுது. ஓகேவா? அதால இந்த பொட்டன்ஷியல் பேரியர் என்ன சொல்றாங்க? ரெடியூஸ் பண்றாங்க ஜங்ஷன்ல. அதுக்கப்புறம் என்னென்ன சார் நம்ம யூஸ் பண்றோம்? அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து வெரி ஸ்மாலா இருக்குமா? ஓகேவா? வெரி ஸ்மாலா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஸ்மால் ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கும். சஃபிஷியன்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. ஸ்மால் ஃபார்வர்ட் வோல்டேஜ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இருக்கும்போது நம்மள எத எலிமினேட் பண்றோம்னா, பொட்டன்ஷியல் பேரியர் நம்ம எலிமினேட் பண்றோம். ஓகேவா? அப்படி எலிமினேட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜங்ஷன்ல 0வா இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு பொட்டன்ஷியல வந்து எலிமினேட் பண்ணும்போது, ஒரு ஜங்ஷன் பிஎன் ஜங்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிகம்ஸ் 0. ஓகேவாப்பா?
ஓகேப்பா. அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இந்த பொட்டன்ஷியல் பேரியர்ல பார்க்குறாங்கன்னா, அந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து எலிவேட் பண்றாங்க. ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து நம்ம எலிவேட் பண்ணும்போது, இந்த ஜங்ஷன் வந்து எத எஸ்டாபிலிஷ் பண்றாங்க? லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்த வந்து என்டையர் சர்க்யூட்டுக்கும் எஸ்டாபிலிஷ் பண்ணணும். நான் வந்து இப்ப ஃபார்வர்ட் வோல்டேஜ் நான் எலிமினேட் பண்றேன் சார் பொட்டன்ஷியல் பேரியர. அப்படி பண்ணும்போது ஜங்ஷன்ல வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அதுக்கு ஓகேவா? அப்ப தட்ஸ் எ கரண்ட் ஃப்ளோ இன் தி சர்க்யூட். இட் இஸ் கால்ட் த ஃபார்வர்ட் கரண்ட். இப்ப இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்றாங்க? ஃபார்வர்ட் கரண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பேண்ட் டயகிராம்ல என்ன சார் குடுத்துருக்காங்க? இந்த ஃபிகர் 3 3 3பில வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேண்ட் டயகிராம்ல ஆஃப் பிஎன் டயம்னு சொல்றாங்க. ஓகேவா? பிஎன் டயோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. எப்பப்பலாம் அந்த ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் வி வோல்டேஜ் வந்து எதுக்கு வி வோல்டேஜ் இருக்கு. ஓகேவா? விச் இஸ் கிவன் த ஃபார்வர்ட் பயாஸ் ஆஃப் வி வோல்டேஜ் எப்போ நம்ம குடுக்குறோமோ, அதுக்கு எப்ப இன் கேஸ் ஆஃப் த எனர்ஜி பேண்ட் டயகிராம் என் ரீஜியன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு எனர்ஜி எப்பப்பலாம் அந்த ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம குடுக்கும்போது எனர்ஜி பேண்ட் டயகிராம்ல என் ரீஜியன் ஹாஸ் மூவ் ஃப்ரம் டவுன்வர்ட் டூ டவுன்வர்ட் போகுமா? என் ரீஜியன் எப்படி மூவ் பண்ணும்? டவுன்வர்ட்ல மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பி ரீஜியன் எப்படின்னா, ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த டயகிராம் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சுப்பா. என் ரீஜியன் வந்து டவுன்வர்ட்ல மூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? என் ரீஜியன் வந்து இதான்ப்பா என் ரீஜியன் வந்து டவுன்வர்ட்ல மூவ் ஆகுமா? டவுன்வர்ட்ல மூவ் ஆகுதா? ஓகே. பி ரீஜியன் எப்படி இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கு? ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். என் ரீஜியன் டவுன்வர்ட்ல மூவ் ஆகும். ஓகேவாப்பா? அது பேர் தான் பேண்ட் டயகிராம்ல குடுத்துருக்காங்க. ஓகே புரியுதா? நெக்ஸ்ட் இப்ப பார்த்தது எல்லாமே ஃபார்வர்ட் பயாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அது எப்படி சார் ரிவர்ஸ் பயாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பாரு எப்பப்பலாம் நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்றோமோ, இந்த பிஎன் ஜங்ஷன்ல பார்த்தோம்னா, இந்த இன்கிரீஸ் ஆகுமா? பொட்டன்ஷியல் பேரியர் இன்கிரீஸ் ஆகி, எப்ப எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் நம்ம குடுக்குறோமோ, அப்ப வந்து பொட்டன்ஷியல் பேரியர் இன்கிரீஸ் ஆச்சு. தட் இஸ் கால்ட் ஆஸ் எ ரிவர்ஸ் பயாஸ். ஓகேவா? இப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல the negative terminal is connected between the p type semiconductor. ஓகேவா? ஆப்போசிட் ஃபார்வர்ட் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி எழுத போறோம். ஓகே வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டு என் டைப் செமிகண்டக்டர். ஓகேவா? இந்த டயகிராம் இதுக்கு தனியா டயகிராம் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க. பி டைப் எதோட கனெக்ட் பண்றாங்க? நெகட்டிவோட கனெக்ட் பண்றாங்க. என் டைப் எதோட கனெக்ட் பண்றாங்க? பாசிட்டிவோட கனெக்ட் பண்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லப்பா. அதான் குடுத்துருக்காங்க. திரும்பி அதே குடுத்துருக்காங்க. எப்பப்பலாம் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்றோம் ஜங்ஷன்ல, மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆஃப் பி ரீஜியன் வந்து அட்ராக்ட் பண்ணுமா? ஓகேவா? நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து ஓகேவா? நெகட்டிவ் டெர்மினல் வந்து அட்ராக்ட் பண்ணும் பி ரீஜியன். ஓகேவா? அதுக்கப்புறம் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆஃப் என் ரீஜியன் வந்து அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா? எப்பப்பலாம் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் நம்ம ஜங்ஷன்ல அப்ளை பண்ணும்போது, பி ரீஜியன் வந்து எத அட்ராக்ட் பண்ணுது? நெகட்டிவ் டெர்மினல் அட்ராக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என் ரீஜியன் வந்து எத அட்ராக்ட் பண்ணுது? பாசிட்டிவ் டெர்மினல் அட்ராக்ட் பண்ணுது பேட்டரியில இருந்து. ஓகேவாப்பா? எப்ப நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் எதுல அப்ளை பண்றோம்? பிஎன் ஜங்ஷன்ல அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம போனதுல வந்ததுதான்ப்பா. அப்ளை த ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எஸ்டாபிலிஷ் ஆகி, அதுக்கப்புறம் என்ன சேம் டைரக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் பேரியர். ஓகேவா? அதுல வந்து எலிமினேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது. இதுல வந்து பொட்டன்ஷியல் பேரியர் சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். ஓகேவா? இது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல. ஓகேவாப்பா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்படி சார் எனர்ஜி பேண்ட் டயகிராம் ஒர்க் ஆகுது? இது எல்லாமே நான் சொல்றோம். இப்ப பாரு, இப்ப வந்து இந்த இந்த டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் ஏற்படுதுன்னா, எப்பலாம் இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும்போது, லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? கரண்ட் ஃப்ளோ இன் த சர்க்யூட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எப்பொழுது இந்த அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதர் ஹேண்ட் வென் இட் ரிவர்ஸ் பயாஸ் இட் இஸ் ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கும்போது, ஓகேவா? ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்தா என்னது? லோ ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும். அதே எனக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸா இருக்கு சார். அப்ப அந்த ரிவர்ஸ் பயாஸா இருந்துச்சுன்னா, ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகும். நோ கரண்ட் ஃப்ளோ. இப்ப வந்து நான் எனக்கு லோ ரெசிஸ்டன்ஸா இருந்தா தான் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவாப்பா புரியுதா? இதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஒரு கரண்ட் இருக்குப்பா. அப்படின்னா என்ன சொல்றாங்க, இப்ப இந்த இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, இந்த ரிசல்ட் எப்படி இருந்தா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஒரு மைனாரிட்டி கேரேஜ்ல ஒரு பைனாரிட்டி கேரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதுக்கு பேர் என்ன சார்? அந்த கரண்ட்க்கு பேர் என்ன சார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஓகேவாப்பா? தேங்க் யூப்பா. இதோட நம்ம என்னன்னா ஆப்பரேஷன் முடியுது. ஓகேவாப்பா? தேங்க் யூப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.